வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்க்க போகிறது ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாமில் என்டிபிசி எக்ஸாமில் 9/1/2021 நடந்த ஷிஃப்ட் 1க்கான மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ அங்கே டைரெக்டாக கொஸ்டினுக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 1வது கொஸ்டின். 2 எண்களுடைய எல்சிஎம் மீச்சிமா வந்து அதனுடைய ஹெச்சிஎஃப் போல் 91 மடங்குன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து அந்த எண்களுடைய ஹெச்சிஎஃப் அப்புறம் எல்சிஎம் ரெண்டுனுடைய கூடுதல் வந்து 2760 சொல்லி கொடுத்தாங்க. ஒரு நம்பர் வந்து 210 அப்படின்னா இன்னொரு நம்பர் என்ன சொல்லி கேட்குறாங்க. நல்லா கொஞ்சம் கணக்கில் என்ன கொடுத்தாங்க, எல்சிஎம் வந்து ஹெச்சிஎஃப் போல் 91 மடங்காமா. சரிங்களா? அப்போது எல்சிஎம்க்கு ஹெச்சிஎஃப்குள்ள உள்ள விகிதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 91/1. சரிங்களா? அப்போ டோட்டல் எவ்வளவு? டோட்டல் வந்து 92. சரிங்களா? அப்போது நமக்கு வந்து ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎத்தோடைய கூடுதல் வந்து கொடுத்துட்டாங்க. ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம்னுடைய கூடுதல் எவ்வளவு? 2760 சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அப்போ எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 92 ரேஷியோனுடைய மதிப்பு 92 எக்ஸினுடைய மதிப்பு 2760 அப்படின்னா எக்ஸோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 30 சொல்லி வரும். சரிங்களா? இப்போ எக்ஸோட மதிப்பு கிடச்சிச்சு, அவ்வளோதான். எல்சிஎம் ஹெச்சிஎம் கண்டுபிடிச்சலாமா? ஸோ எல்சிஎம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்சிஎம் ஈக்குவல் டு ஹெச்சிஎஃபோட மதிப்பு என்ன? எக்ஸு. எல்சிஎத்தோட மதிப்பு 91x. சரிங்களா? 91 × 30 ஈக்குவல் டு இது அப்படியே வச்சுக்கலாம் எல்சிஎம்மா. சரிங்களா? அடுத்ததான் வந்து ஹெச்சிஎஃபோட மதிப்பு என்ன இருக்கும்? ஹெச்சிஎஃபோட மதிப்பு 1 × 30 சொல்லியிருக்கும். சரிங்களா? நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச கான்செப்ட், 2 எண்களுடைய பெருக்கல் பலன். சரிங்களா? அந்த எண்களுடைய மீச்சிமா மற்றும் மீப்போவின் பெருக்கல் பலனுக்கு சமமாக இருக்கும் சொல்லி தெரியுமா? அப்போ ஒரு எண்ணோட மதிப்பு என்ன? 210. இன்னொரு எண்ணு என்ன? ஏன்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ எல்சிஎத்தோட மதிப்பு 91 × 30. சரிங்களா? ஹெச்சிஎஃபோட மதிப்பு 30. அப்போ அடி எடுத்தீங்க அப்படின்னா 30 7. சரிங்களா? 7 அடி எடுத்தீங்க அப்படின்னா 1 3. சரிங்களா? அப்போ ஏவோட மதிப்பு 390ன்றதான் ஆன்சர். சரிங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட். எல்சிஎம்மும் ஹெச்சிஎஃபோட தொடர்பு கொடுத்துட்டாங்க. அடுத்து எல்சிஎம்னுடைய கூடுதல் வந்து கொடுத்துட்டாங்க. இது மூலிமா வந்து நம்ம எல்சிஎம் அப்புறம் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிப்போம். அடுத்து நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா அதில் புட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான இன்னொரு எண் என்னன்னு சொல்லி கிடச்சிடும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் 3வது கொஸ்டின். இந்த மாதிரி கணக்கு வந்துச்சுன்னா எப்பயுமே வந்து புள்ளி 1 போல் இருக்கிற மாதிரி கணக்கு வந்து எழுதிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இங்கே பார்த்தா எதுவும் மிஸ்டேக் விட மாட்டீங்க. 3.03 அடுத்து 31.003 அடுத்து 13.33 இந்த மாதிரி தசமம் வந்து சேமாக இருக்கிற மாதிரி வந்து எழுதிக்கோங்க. அப்படி இருந்தீங்கன்னா வந்து நீங்கள் மிஸ்டேக் விட மாட்டீங்க. அப்படி இல்லைன்னா அது பார்க்குறதுக்கு எளிமையாக இருக்கும். சில நேரங்கள் வந்து நம்ம வந்து குழப்பி விட்டு மார்க் வந்து இழந்துடும். சரிங்களா? ஃபஸ்ட்டு யூனிட் டிஜிட் என்ன வரும்? 4. அடுத்ததாக 9. அடுத்த 697. 697 முடிகிற மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ டேரெக்டாக ஆன்சர் போட்டுடலாம். இது கூட்டினாலும் 50.697 தான் கிடைக்கும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் 4வது கொஸ்டின். 12 ஆண்கள். சரிங்களா? 12 men can complete a work in 16 days. 12 ஆண்கள் சேர்ந்து ஒரு வேலையை வந்து 16 நாளில் முடிப்பாங்க. அதே நேரத்தில் 32 women. சரிங்களா? 32 பெண்கள் சேர்ந்து அதே வேலையை 12 நாளில் முடிக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து 8 ஆண்கள் மற்றும் 8 பெண்கள் சேர்ந்து அந்த வேலையை வந்து ஆரம்பிக்கிறாங்க, 12 நாள் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பெண்கள் எல்லாம் விலகிட்டு மேலும் வந்து 8 ஆண்கள் வந்து சேர்ந்து அந்த வேலையை செய்கிறாங்க. அப்படின்னா இப்போது இந்த ரிமைனிங் ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி கணக்கில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். 2வது டோட்டல் ஒர்க்கு கண்டுபிடிக்கணும். 3வது வந்து நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு தேவையான ஆன்சர் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இதுதான் கான்செப்ட். ஸோ ஃபஸ்ட்டு 12 ஆண்கள் சேர்ந்து அந்த வேலையை வந்து 16 நாளும் முடிப்பாங்க. அதே சேம் வேலையை வந்து 32 பெண்கள் சரிங்களா 12 நாளில் முடிக்கிறாங்க. ஸோ அடி எடுக்கலாமா? டேரெக்டாக அடிக்கலாம். 16 2 தடவை போகும். சரிங்களா? அடுத்து 12 அடி ஆயிரும். ஸோ மென் வர்சஸ் விமன் என்ன வரும்? இங்கே பெருக்கில் இருக்க மென் வகுத்தலம் வரும். விமன் வந்து 2 வகுத்தலம் 1 சரி வரும். ஸோ மென்னோட எஃபிஷியன்சி 2, விமனோட எஃபிஷியன்சி 1. சரிங்களா? எஃபிஷியன்சி. அப்போது நம்ம எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சாச்சு. அப்போ டோட்டல் ஒர்க் வந்து கண்டுபிடிக்கலாமா? ஸோ டோட்டல் ஒர்க் ஏதாவது ஒரு ஃபார்முலாவில் புட் பண்ணுங்கள். ஸோ 12 ஆண்கள் × 16 இதில் புட் பண்ணிங்க அப்படின்னா 12 ஆண்களோட எஃபிஷியன்சி என்ன? 2 × 16. இதுதான் வந்து டோட்டல் ஒர்க். சரிங்களா? இதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க? 8 ஆண்கள் 8 பெண்கள் சேர்ந்து அந்த வேலையை வந்து 12 நாளுக்கு செய்கிறாங்க. சரிங்களா? அப்போ 8 ஆண்களோட எஃபிஷியன்சி என்ன? 2 ப்ளஸ் 8 பெண்களோட எஃபிஷியன்சி என்ன? 1 சேர்ந்து எத்தனை நாள் வேலை பார்க்குறாங்க? 12 நாள் வந்து வேலை பார்க்குறாங்க. சரிங்களா?
அப்போ இதை நம்ம வந்து பெருக்கி தான் ஆகணும். ஸோ 12 இன்ட்டு 12 16 எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 16 15 12 180 16 12 192 192 இன்ட்டு 2 ஈக்குவல் டு இதோட மதிப்பு என்ன வரும் 384 டோட்டல் ஒர்க்கு. சரிங்களா? அப்போது இப்போது 8 ஆண்கள் 8 பெண்கள் சேர்ந்து வந்து 12 நாளில் வந்து வேலையை முடிக்கிறாங்க. ஒரு வேலை அந்த வேலையை வந்து செய்கிறாங்க. அப்போது எத்தனை நாள் செஞ்சுருப்பாங்க? 8 மூணு 24 24 இன்ட்டு 2 144 288 ஒர்க் வந்து ஆல்ரெடி முடிச்சிருப்பாங்க. சரிங்களா? அப்போ ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ இருக்குது? மைனஸ் 288 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 96 ஒர்க் வந்து ரிமைனிங் இருக்குது. சரிங்களா? ரிமைனிங் ஒர்க்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரிமைனிங் ஒர்க் 96 ஒர்க் இருக்குது. இப்போது கணக்குப்படி என்ன பார்த்தீங்கன்னா இப்போது ரிமைனிங் டேஸ் என்ன வரும் பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற ஒர்க்கு. சரிங்களா? வகுத்தல் ஆல்ரெடி 8 ஆண்கள் வேலை செய்கிறாங்க. இப்போ பெண்கள் எல்லாம் போயிட்டாங்க. மறுபடியும் வந்து 8 ஆண்கள். அப்போ மொத்தம் 16 ஆண்கள் இன்ட்டு 2. சரிங்களா? அவங்களோட எஃபிஷியன்சி 2. ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா 6 16 96 ஈக்குவல் டு ரிமைனிங் ஒர்க்கை வந்து செஞ்சு முடிக்கிறதுக்கு 3 நாட்கள் ஆகும். சரிங்களா? 3 டேஸ்ன்றது தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 5வது கொஸ்டின். சூப்பர் கொஸ்டின்ங்க. இந்த ஃபிகர் ஒரு படம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த படத்தில் வந்து ஓ வந்து சென்டர் ஆஃப் தி சர்க்கிளாம். சரிங்களா? ஓ வந்து வட்டத்தினுடைய மையம் சொல்லி கொடுத்தாங்க. சரிங்களா? ரெண்டாவது வந்து ஆங்கிள் ஏஆர்எஸ்னுடைய மதிப்பு வந்து 125 டிகிரின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ ஏஆர்எஸ்னுடைய மதிப்பு 125 டிகிரின்னு சொல்லி கொடுத்தாங்க. இப்போது பிஏபி சரிங்களா இந்த ஆங்கிள் வந்து கேட்குறாங்க. சரிங்களா? இப்போது கணக்குப்படி பார்த்தீங்கன்னா கான்செப்ட் வந்து என்ன கான்செப்ட்னா 3 கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது என்னென்னா ஃபஸ்ட்டு கான்செப்ட்டு நேர்கோட்டின் கோணம் 180 டிகிரி. சரிங்களா? நேர்கோட்டின் கோணம் 180 டிகிரி. சரிங்களா? ரெண்டாவது கான்செப்ட் அரை வட்டத்தில் அமையும் கோணம் செங்கோணம். அரை வட்டத்தில் அமையும் கோணம் தொண்ணூறு டிகிரி செங்கோணம். சரிங்களா? அடுத்து மூணாவது கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் இன் சேம் செக்மெண்ட் ஆஃப் அ சர்க்கிள் ஆர் ஈக்குவல். சரிங்களா? அதாவது ஒரே செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆங்கிள், அது ஆங்கிலத்தில் எழுதுகிறேன், ஆங்கிள் இன் சேம் செக்மெண்ட். சரிங்களா? ஒரே பகுதியிலேருந்து உருவாகக்கூடிய கோணங்கள் வந்து எப்பயுமே சமமாக இருக்கும். சேம் செக்மெண்ட் ஆஃப் சர்க்கிள் ஆர் ஈக்குவல். இந்த 3 கான்செப்ட் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. சரிங்களா? இதுதான் வந்து இந்த 3 கான்செப்ட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த கணக்கு வந்து ஈஸியாக போட்டுடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நல்லா கவனிங்க. இப்போ வந்து இது ஒரு ஆங்கிள். சரிங்களா? இது ஒரு ஆங்கிள். அடுத்து இந்த மாதிரி இருக்கு. அடுத்ததான் ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் வந்து இது வந்து ஓ. சரிங்களா? வட்டத்தோட மையம் ஓ. சரிங்களா? இது ஏ, இது பி, ஓபி, இது பி. இந்த வெளியில் இருக்க கோணம் வந்து ஆர். சரிங்களா? ஆர் வெளிக்கோணத்தோட மதிப்பு 125 டிகிரி. சரிங்களா? இது வந்து எஸ், இது வந்து பி. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு வந்து ஒரு கோடு வரைய போகிறோம். இது ரெண்டையும் வந்து ஆங்கிள் ஆரையும் ஆங்கிள் பியையும் வந்து இணைக்க போகிறோம். சரிங்களா? இணைக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா நல்லா கவனிங்க. இது விட்டமா? சரிங்களா? இப்போ நல்லா கவனிச்சிருங்க. ஆங்கிள் ஏ பி. சரிங்களா? இது வந்து அரை வட்டமா? வட்டத்தின் மையத்தின் வழி செல்லுதா? ஓன் வழி செல்லுது. ஸோ இது ஏற்படுத்தக்கூடிய கோணம். சரிங்களா? இது ஏற்படுத்தக்கூடிய கோணம் வந்து என்னவா இருக்கும்? 90 டிகிரியாக இருக்கும். சரிங்களா? செங்கோணம் கோணமாக இருக்கும். 90 டிகிரியாக இருக்கும். சரிங்களா? அப்போது இந்த ஆங்கிள் ஃபுல் ஆங்கிளோட மதிப்பு என்ன இருக்கும்? இந்த ஃபுல் ஆங்கிளோட மதிப்பு 90 டிகிரி. அதே நேரத்தில் நல்லா கவனிங்க, இந்த பிஎஸ்ன்றது நேர்கோடு. சரிங்களா? அதனுடைய கோணம் என்ன? 180 டிகிரி இருக்கும். சரிங்களா? 180 டிகிரி இருக்கும். அப்படின்னா
இது 125 டிகிரி அப்படின்னா இந்த பகுதியோட மதிப்பு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பகுதியோட மதிப்பு 180 மைனஸ் 125 ஈக்குவல் டு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 35 கிடையாது 55 டிகிரின்னு சொல்லியிருக்கும். சரிங்களா? அப்போது இதனோட அளவு 55 டிகிரி அப்படின்னா இந்த மீதி இருக்கக்கூடிய இந்த கோணம் இருக்கு இல்லையா, இது எந்த கலரில் எழுதலாம், கருப்பு கலர் எழுதும். ஸோ இந்த கோணத்தினோட மதிப்பு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா 90 டிகிரிலேருந்து. சரிங்களா? இது வந்து ஒரு செங்கோணம் கோணமாக இருக்கும். அரைவட்டத்தில் அமைகிற கோணம் செங்கோணம் கோணம். ஸோ இதில் இருக்க கோணம் இதில் வந்து மீதி கோணம் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா 35 டிகிரின்னு இருக்கும். சரிங்களா? இப்போ நல்லா கவனிங்க, இந்த வட்டத்தில் நல்லா கவனிங்க, பிபி. சரிங்களா? பிபின்றது ஒரு செக்மெண்ட். இந்த செக்மெண்ட்லேருந்து அமையக்கூடிய பிஏபி. சரிங்களா? இதோட ஆங்கிள் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ பிஏபியினுடைய ஆங்கிள் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ஆங்கிளும் இதே சேம் செக்மெண்ட்ல அமைச்சிருக்கக்கூடிய பிஆர்பி. சரிங்களா? பிஆர்பி இதனுடைய ஆங்கிள் வந்து சேமாக இருக்குமா? ஏன்னா இதுதான் நம்ம சொன்னோம் மூணாவது கான்செப்ட். சரிங்களா? மூணாவது கான்செப்ட் ஆங்கிள் இஸ் இன் சேம் செக்மெண்ட் ஆஃப் அ சர்க்கிள். இது வந்து ஒரே பாகம். இந்த செக்மெண்ட்ல இருந்து அமையக்கூடிய எந்த கோணமாக இருந்தாலும் சரி, பிஆர்பியும் சரி பிஏபியும் சரி, இது ரெண்டும் வந்து சமமாக இருக்குமா? ஸோ அப்போ எக்ஸோட மதிப்பு ஆரோட மதிப்பு என்ன இருக்கும்? 35 டிகிரின்னு சொல்லியிருக்கும். ஏன்னா ஆங்கிள் ஒரே ஒரு நிமிஷம், ஆங்கிள் பிஏபியும் சரிங்களா, ஆங்கிள் பிஆர்பியும் சேம். சரிங்களா? அப்போது அதனுடைய மதிப்பு என்ன இருக்கும்? பிஆர்பியினோட மதிப்பு 35 டிகிரி அப்படின்னா பிஏபியினோட மதிப்பு 35 டிகிரி தான் இருக்கும். அதான் வந்து கணக்கில் கேட்குறான். சரிங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் கான்செப்ட் வந்து என்ன? நேர்கோட்டு கோணம். சரிங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் கான்செப்ட். அடுத்ததா அரைவட்டத்தில் அமையும் கோணம். இந்த ஏபின்றது என்ன? இந்த செங்கோணம் இந்த வட்டத்தினுடைய விட்டம் தான் ஏபி. சரிங்களா? அப்போ அதில் அமையக்கூடிய அந்த அரைவட்டத்தில் அமையக்கூடிய கோணம் வந்து செங்கோணமாக இருக்கும். சரிங்களா? இது ரெண்டாவது பாயிண்ட். அடுத்ததான் மூணாவது விஷயம், ஆங்கிள் இன் சேம் செக்மெண்ட் ஆஃப் சர்க்கிள் இஸ் ஈக்குவல். சரிங்களா? அப்போ பிஏபியும் பிஆர்பியும் சேமாக இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து கான்செப்ட். இந்த கான்செப்ட் தெரிஞ்சுச்சுன்னா கணக்கு முடிஞ்சு. அடுத்த கணக்கு என்ன பார்த்தீங்கன்னா 13வது கணக்கு. How many numbers from 3 to 60 are odd numbers that are exactly divisible by 5? சரிங்களா? 3க்கும் 60க்கு இடையில வந்து 5 வகுப்படக்கூடிய எண்கள், ஒற்றைப்படை எண்கள் வந்து எத்தனை இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 3க்கும் 5 இடையில வந்து வகுப்படக்கூடிய எண்கள் என்ன? 5, 10, 15, 20, 25, 30, 35, 40, 45, 50, 55, 60 கிடையாது. சரிங்களா? அப்போ இதுக்கு இடையில வந்து இருக்கக்கூடிய ஒற்றைப்படை எண்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் 19வது கொஸ்டின். சரிங்களா? 19வது கொஸ்டின் நிகழ்த்தவு கொஸ்டின்யா. அதாவது என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, a box contains 6 white, 2 black and 3 red balls. சரிங்களா? ஒரு பாக்ஸில் வந்து 6 வெள்ளை பந்துகள், 2 கருப்பு, அப்புறம் 3 சிவப்பு பந்துகள் இருக்கு. சரிங்களா? இஃப் அ பால் இஸ் ட்ரான் அட் ரேண்டம். சரிங்களா? ரேண்டமாக வந்து ஏதோ ஒரு பால் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த பால் வந்து ஒயிட்டாக இருக்க முடியாததுக்கு என்ன சாத்தியம் கேட்குறாங்க. ஒயிட்டாக இருக்க முடியாது அப்படின்னா மற்ற கலர்லாம் என்ன இருக்குது? பிளாக்கு, ரெட்டாக வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும். சரிங்களா? அப்போ ஒயிட் வரக்கூடாதுன்னா 6 பால் வந்து ஒயிட்டில் இருக்குது. சரிங்களா? 6 வரக்கூடாது. 6 தடவை வந்து ஒயிட் பால் வந்து எடுக்கப்படும். ஸோ அது வந்து வரக்கூடாது. அப்போ மீதி மொத்தம் டோட்டல் எத்தனை பால் இருக்குது? 11 பால் இருக்குது. அதில் வந்து மீதி கலர் பிளாக்கும் ரெட்டும் வந்து எத்தனை இருக்குது? ஸோ 2 + 3 ஈக்குவல் டு 11 சான்சஸில் 5 சான்சஸ் வந்து ஒயிட் அல்லாத மற்ற கலர் வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதாங்க. அடுத்த கொஸ்டின் 24வது கொஸ்டின். ஃபார்முலா பேஸ்ட் கொஸ்டின் தான். ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா, இதில் வந்து யூஸ் பண்ணுற ஃபார்முலா the sum of zeros of polynomial 5x² plus
5p minus 1 into x minus 2p plus 5 the same as 1/4 of their product. Find the value of p. அதாவது வேற ஒன்றும் இல்லை, ஒரு பல்லுறுப்புக்கோவை வந்து கொடுத்துட்டாங்க. இது வந்து பல்லுறுப்புக்கோவை. இந்த பல்லுறுப்புக்கோவையினுடைய கெழுக்கள் இருக்கு இல்லையா, அதனுடைய ரூட், அதனுடைய மூலங்களுடைய கூடுதல் வந்து அதனுடைய மூலங்களுடைய பெருக்கல் பலனுடைய 4 ஒரு பகுதியாக இருக்குமா அப்படின்னா பீனுடைய மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, இந்த மாதிரி பல்லுறுப்புக்கோவை கொடுத்துட்டாங்க, குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதோடைய மூலங்களுடைய கூட்டுத்தொகை சம் ஆஃப் ரூட்ஸ். சரிங்களா, சம் ஆஃப் ரூட்ஸ்க்கு வந்து ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா -p/a. அதே இது ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். சரிங்களா, மூலங்களுடைய பெருக்கல் பலன் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வந்து ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா c/a. சரிங்களா, இந்த ரெண்டு ஃபார்முலா வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் வந்து இந்த கணக்கினுடைய அடிப்படையும். சரிங்களா, அவ்வளோதான். சரிங்களா, இப்போ வந்து ஏபிசின்னா என்ன பார்த்தீங்கன்னா இந்த x² பக்கத்தில் இருக்கிறது a, அப்புறம் x பக்கத்தில் இருக்கிறது b, அடுத்து மீதி இருக்கிறது வந்து c. சரிங்களா, அப்போது நமக்கு என்ன கணக்குப்படி என்ன கொடுத்துட்டாங்க, சம் ஆஃப் த ரூட்ஸ்னால் அதனுடைய எண்ணிக்கை வந்து ப்ராடக்டோடைய சம் ஆஃப் த ரூட்ஸுடைய ப்ராடக்டோடைய பெருக்கல் பலன்களுக்கு 4 ஒரு பங்குன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா, b என்ன இருக்கு இங்கே 5b minus 1. சரிங்களா, ஆனால் நமக்கு என்ன தேவை, சம் ஆஃப் த ரூட்ஸ் மைனஸ் ஆஃப் 5b minus 1 அப்பான் ஏவோட மதிப்பு 5 ஈக்குவல் டு 1/4 ஆஃப். சரிங்களா, சம் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு 1/4 ஆஃப் த ப்ராடக்ட் என்ன வரும் c/a. c இங்கே என்ன இருக்குது மைனஸ் ஆஃப் 2p plus 5. சரிங்களா, இதுதான் வந்து p-னோட மதிப்பு. c-னோட மதிப்பு வகுத்தல் a-னோட மதிப்பு என்ன 5. சரிங்களா, அடி வகுத்தலாமா டேரெக்டாக, மைனஸ்க்கு மைனஸ் அடியாயிரும், அடுத்து 5க்கு 5 அடியாயிரும். மீதி இருக்கிறது என்ன வரும் பார்த்தீங்கன்னா 4 இந்த பக்கம் கொண்டு போய் பெருக்கும்போது 20p minus 4 ஈக்குவல் டு என்ன வரும் 2p plus 5. அப்போது 18p-னுடைய மதிப்பு என்ன வரும் 9ன்னு சொல்லி வரும். அப்போது p-னுடைய மதிப்பு 9/18 ஈக்குவல் டு 1/2ன்றதான் ஆன்சர். ஸோ இந்த ரெண்டு கான்செப்ட் வந்து தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்த கணக்கு வந்து ஈஸியாக போட்டுடலாம். ஸோ இந்த கான்செப்ட் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 32வது கொஸ்டின். The speed of boat in still water is 14 km. ஒரு போட்னுடைய வேகம் வந்து கொடுத்தாங்க 14 km/h மணிக்கு. அதே நேரத்தில் it goes 28 km downwards in 1 hour 45 minutes. அது வந்து நீரோட்டத்தின் திசையில் வந்து டவுன் ஸ்ட்ரீமில் வந்து அந்த படகு வந்து 28 km 1.25 மணி நேரத்தில் வந்து கிடக்குது அப்படின்னா அந்த நீரோட்டத்தினுடைய ஸ்பீடு என்ன சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்பீட் ஆஃப் போட்டு தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸ்பீட் ஆஃப் கரண்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ டவுன் ஸ்ட்ரீம்னா என்ன பார்த்தீங்கன்னா டவுன் ஸ்ட்ரீம்ன்றது ஸ்பீட் ஆஃப் ஒரே நிமிஷம், நமக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் வந்து 28 km வந்து கொடுத்தாங்க. சரிங்களா, இப்போ வந்து டவுன் ஸ்ட்ரீமில் ஸ்பீடு என்னவாக இருக்கும், டவுன் ஸ்ட்ரீமில் ஸ்பீடு வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஆஃப் த போட் ப்ளஸ் ஸ்பீட் ஆஃப் தி கரண்ட். சரிங்களா, இது ரெண்டையும் வந்து கூட்ட வேண்டியிருக்கும். ஸோ நமக்கு ஸ்பீட் ஆஃப் த போட் தான் தெரியும். சரிங்களா, அதே நேரத்தில் நமக்கு வந்து டைம் தெரியும். சரிங்களா, டோட்டல் டைம் தெரியும். அப்போது ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் அப்பான் ஸ்பீடாக. ஸோ டைம் அளவு 1.25 மணி நேரம். சரிங்களா, 1.25 மணி நேரத்தை எப்படி எழுதலாம் அப்படி பார்த்தீங்கன்னா 7/4 சொல்லி எழுதலாம். 7/4 km/h சொல்லி எழுதலாம். ஸோ 7/4 km/h, டிஸ்டன்ஸ் அளவு 28 km. ஸோ இங்கே ஸ்பீடு என்ன, போட்டோட ஸ்பீடு அப்புறம் கரண்ட்டோட ஸ்பீடு டவுன் ஸ்ட்ரீமில். சரிங்களா, அப்போது போட்டோட ஸ்பீடு எவ்வளவு 14 km ப்ளஸ் கரண்ட்டோட ஸ்பீடு தெரியாது, அதுதான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ என்ன ஒரு அடி கொடுத்தீங்க அப்படின்னா 4 7 4 7 28 பகுதிக்கும் அடி கொடுக்கலாம், தொகுதிக்கும் அடி கொடுக்கலாம். சமன்பாட்டுக்கு அந்த பக்கம் இருக்கும் மொத்தத்தில். சரிங்களா, அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 ப்ளஸ் ஸ்பீட் ஆஃப் கரண்ட் ஈக்குவல் டு 16 சொல்லி வரும். அப்போ ஸ்பீட் ஆஃப் கரண்ட்டோடைய மதிப்பு 16 - 14 ஈக்குவல் டு 2 km/hன்றதான் ஆன்சர். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 34வது கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின் வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கடைசி நம்பர் என்ன இருக்கும் பாருங்கள், அதுக்கு அடுத்து என்ன இருக்குது ப்ளஸ்ன்ற குறி இருக்குது. அப்போது இதுக்கு அடுத்து வரக்கூடிய மிகப்பெரிய ஸ்கொயர் என்ன பாருங்கள் 36 ஸ்கொயர் 6 ஸ்கொயர் 36, 7 ஸ்கொயர் 49,
அப்போ 7 தான் வந்து ஆன்சராக இருக்கும். ரூட்டுக்குள்ள இருக்கும்போது 43 வரும், ரூட் அவுட் வெளியே வரும்போது 7 சொல்லி வரும். ஸோ 7 தான் வந்து ஆன்சராக இருக்கும். டேரெக்டாகவே இப்படியே போட்டுடலாம். டைம் இல்லைன்னா இந்த மாதிரி போடுங்க. அப்படி இல்லைனா எப்பயும் போல செய்யுங்க. ஸோ இதோட மதிப்பு என்ன வரும்? 3ன்னு சொல்லி வரும். இதோட மதிப்பு 4ன்னு சொல்லி வரும். ஸோ 56 மைனஸ் 4 மைனஸ் 3, 4 மைனஸ் 3 மதிப்பு 56 மைனஸ் 7 ஈக்குவல் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 49 வரும். 49ன்னு சொல்லி வரும். ஸோ 2 × 49 ஈக்குவல் டு 98. சரிங்களா? அப்போ 130 ப்ளஸ் 49 ரூட் அவுட் வெளியே எடுக்கும் போது என்ன வரும்? 7ன்னு சொல்லி வருமா? இங்கே ரூட்டுக்குள்ளே வந்து 43 சொல்லி 56 மைனஸ் 7 43ன்னு சொல்லி வரும். ரூட் அவுட் வெளியே வரும் போதில் 7ன்னு சொல்லி வரும். சரிங்களா? அப்போ 7ன்னு வரும். அடுத்ததான் வந்து 2 × 7 14. ஸோ 130 ப்ளஸ் 14 ஈக்குவல் டு 144. 144 வந்து ரூட் அவுட் வெளியே எடுக்கும் போதில் என்ன வரும்? 12. 144 அதை ரூட் அவுட் வெளியே இருக்கும் போதில் 12 வரும். சரிங்களா? 12ன்னு சொல்லி வரும். ஸோ அதோட 37 கூட்டினீங்க அப்படின்னா 40 √49 ஈக்குவல் டு 7ன்னு சொல்லி ஆன்சர் கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் 40வது கொஸ்டின். sum of 4 consecutive multiples of 3. 3னுடைய 4 அடுத்தடுத்த மல்டிபிள்ஸினுடைய கூடுதல் வந்து 78 அப்படின்னா அதனுடைய மிகப்பெரிய எண் என்னன்னு சொல்லி கேட்கலாம். வழக்கமாக வந்து 4 அடுத்தடுத்த எண்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸு, எக்ஸ் ப்ளஸ் 1, எக்ஸ் ப்ளஸ் 2, எக்ஸ் ப்ளஸ் 3. சரிங்களா? இதுதான் வந்து 4 எண்களை எடுப்போம். இது எல்லாமே 3னுடைய மல்டிபிளிகேஷனாக இருக்குது அப்படின்னா எல்லாத்தோடையும் 3 பெருக்குங்க. அப்படியே டேரெக்டாக 3 3 3 இது எல்லாத்தையும் கூட்டிடுங்க. இது எல்லாத்தையும் கூட்டிங்க அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா 78 வரும் சொல்லி கொடுத்தாங்க. அப்போது 3x ப்ளஸ் 3x ப்ளஸ் 3 ப்ளஸ் 3x ப்ளஸ் 6 ப்ளஸ் 3x ப்ளஸ் 9 ஈக்குவல் டு 78. ஸோ எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா 1 2 3 4 4 3 எக்ஸா 12x ப்ளஸ் 18 சொல்லி வரும். சரிங்களா? 3 6 9 9 9 18 ஈக்குவல் டு 78. அப்போ 12xோட மதிப்பு 60ன்னு சொல்லி வரும். அப்போ எக்ஸோட மதிப்பு 5. நமக்கு என்ன தேவை? இருக்குல்ல மிகப்பெரிய எண்ணுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மிகப்பெரிய எண் என்ன பார்த்தீங்கன்னா 3x ப்ளஸ் 9 தான். ஸோ மிகப்பெரிய எண் என்ன? 3x ப்ளஸ் 9 ஈக்குவல் டு 15 கூட்டல் 9 24ன்றதான் நமக்கு தேவையான ஆன்சர். சரிங்களா? இயல்பாக என்ன கொடுத்துருக்காங்க? நார்மலாக வந்து கன்சிக்யூட்டிவ் 4 தொடர்ச்சியான எண்கள் வந்து எப்படி எழுதுவீங்க? எக்ஸு, எக்ஸ் ப்ளஸ் 1, எக்ஸ் ப்ளஸ் 2, எக்ஸ் ப்ளஸ் 3. அது என்ன கொடுத்தா 3ஓட மல்டிப்ளிகேஷனாக இருக்குன்னு சொல்லி கொடுத்தான். அப்போ எல்லா எண்ணோட 3 பெருக்கிறீங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சு. இப்போ 3 பெருக்கும் போதில் ஒவ்வொரு எண்ணோட வந்து 3 வந்து உள்ளே போய் பெருக்குவீங்க. அவ்வளோதான். பார்க்குறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக தெரியும், ஆனால் ஈஸி தான். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 43வது கொஸ்டின். The difference between 82% and 73% of same number equal to is 72. Then what is the 48% of the number? ஸோ ஒரு எண்ணினுடைய 82%, சரிங்களா? 82%, அப்புறம் 73% மதிப்பு 72 சொல்லி கொடுத்தாங்க. ஸோ ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன? 9% ஆஃப் அந்த நம்பர் எக்ஸ். சரிங்களா? ஈக்குவல் டு 72 அப்படின்னா எக்ஸோட மதிப்பு என்ன வரும்? ஸோ 1% எக்ஸோட மதிப்பு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ன்னு சொல்லி வரும். நமக்கு என்ன தேவை? 48% தான் தேவை. ஸோ 48% ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 8 × 48 ஈக்குவல் டு இன்னும் டிஜிட் 4ல் முடியணும். ஸோ 384 ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 45வது கொஸ்டின். சால்வ் த ஃபாலோயிங். இது வந்து சுருக்குனீங்கன்னா என்ன வரும்? ஃபர்ஸ்ட் நம்பர் 3/4 சொல்லி வரும். சரிங்களா? அடுத்த நம்பர் என்ன வரும்? இன்ட்டு எல்லாமே இன்ட்டில் இருக்குது, பெருக்கல்ல இருக்குது. சரிங்களா? அடுத்தது என்ன வரும்? ஒரே நிமிஷம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எண்கள் எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 - 1/4, அடுத்து 1 - 2/4 போகுது. ஸோ அடுத்து என்ன வரும்? 1 - 3/4 சொல்லி வந்திருக்கும். அடுத்ததாக 1 - 4/4 சொல்லி வந்திருக்கும். அதுக்கடுத்து 1 - 5/4, அடுத்து 1 - 6/4 சொல்லி முடிஞ்சிருக்கு. சரிங்களா? இப்போ நல்லா கவனிங்க. இந்த ஒரு எண் இதோட இது எல்லாமே பெருக்கல்ல இருக்குது. இது எல்லாமே பெருக்கல்ல இருக்குது. சரிங்களா? மறந்துடக்கூடாது. ஸோ இந்த ஒரு நம்பர் பாருங்கள். இது 4 எடுத்தீங்கன்னா 1 தான் வரும். ஸோ 1 - 1ஓட மதிப்பு என்ன வரும்?
ஜீரோன்னு சொல்லி வரும். ஸோ எந்த ஒரு எண்ணோட ஜீரோ பெருக்குனீங்க சரிங்களா, எக்ஸ் இன்ட்டு ஜீரோ என்ன வரும், ஜீரோ தான் ஆன்சர் வரும். எந்த ஒரு எண்ணோட என்ன ஜீரோ பெருக்குனீங்கன்னா ஜீரோ தான் ஆன்சர் வரும். சரிங்களா. அடுத்த கொஸ்டின் 46வது கொஸ்டின். தலீப் ராய் வந்து 24,000 ரூபாய் வந்து அமர்ஜித்துக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 9% வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா. அப்படின்னா 3 வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. 3 வருஷம் கழிச்சு அவர் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து திருப்பி கொடுக்க வேண்டியது சொல்லி கேட்குறாங்க. அமௌண்ட் கேட்குறாங்க. சரிங்களா. இப்போ SI = PRT upon 100 இந்த ஃபார்முலாவில் போட்டிங்க அப்படின்னா என்ன வரும் அப்படி பார்த்தீங்கன்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபஸ்ட் என்ன வரும், பிரின்சிபல் 24,000. சரிங்களா. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, 9%. வட்டி எவ்வளவு, எத்தனை வருஷத்துக்கு, 3 வருஷத்துக்கு, வகுத்தல் 100 ஈக்குவல் என்ன வரும், 240 × 27 சொல்லி வரும். இதோட மதிப்பு என்ன பார்த்தீங்கன்னா 6,480 சொல்லி கிடைக்கும். சரிங்களா. இப்போ வந்து நமக்கு வந்து வட்டி மட்டும் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடச்சிருச்சு. நமக்கு வந்து அமௌண்ட் தானே தேவை. அமௌண்ட் = பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் 24,000 கூட்டல் 6,480 ஈக்குவல் 30,480 நமக்கு தேவையான ஆன்சர். 3 வருஷம் கழிச்சு வந்து கட்ட வேண்டிய மொத்த தொகையினோட மதிப்பு 30,480. சரிங்களா. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 54வது கொஸ்டின். சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின்ங்க. ஃபஸ்ட்டு போர்டு மாஸ் தியரி படி என்ன பண்ணும், ப்ராக்கெட்டு ஆஃப் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் அடிஷன். சரிங்களா. டிவிஷன் என்ன வரும், 71னா 3 சொல்லி வரும். 3 × 3 9 எஸ் 5 + 9 - 12 சொல்லி வரும். அப்போது என்ன வரும், -5 14 - 12 ஈக்குவல் 2. 56வது கொஸ்டின். நல்லா கவனிங்க. இந்த கிவன் ஃபிகர் பிசி வந்து டிக்கு வந்து இணையாக இருக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன கேட்குறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தா தான் குறுக்கு வட்டி கான்செப்ட் தான். சரிங்களா. குறுக்கு வட்டி கான்செப்டில் ஒத்த கோணங்கள் சமம். சரிங்களா. ஒத்த கோணங்கள் சமம். இது எக்ஸ்னா இதுவும் எக்ஸ் தான் இருக்கும். ஒத்த கோணங்கள் சமம்னு ஒரு கான்செப்ட் படிச்சிருக்கோம் இல்லையா. குறுக்கு வட்டி கணக்கில் வந்து 5 ஆர்பிஎஃப் எஸ்ஐ எக்ஸாமுக்கு வந்து நம்ம வந்து 5 பண்புகள் போட்டிருப்போம். அந்த 5 பண்புகள் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த கணக்கு வந்து ஈஸி தான். ஒத்த கோணங்கள் சமம். அப்போது இது நல்லா கவனிங்க. இந்த ஆங்கிள் இந்த கோடை வந்து 2 இணையம் சொல்லி கொடுத்தாங்களா. கடைசி வரைக்கும் எடுத்து போனோம் அப்படின்னா என்ன வரும், இந்த ஆங்கிளும் சேமாக இருக்குமா. ஸோ இதனுடைய மதிப்பு 38 டிகிரின்னு சொல்லிடுமா. நல்லா கவனிங்க. இந்த ஆங்கிள் வந்து 38 டிகிரி சொல்லி கொடுத்தாங்க. சரிங்களா. டியினுடைய மதிப்பு 38 டிகிரி. இ சரிங்களா. இது வந்து இ, இங்கே வந்து சி, இங்கே டி, இங்கே பி, சாரி இப்போ பிசியும் டியும் வந்து இணையம் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இந்த வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். கடைசி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண மொத்தத்தில் இந்த ஆங்கிள் 38 டிகிரினா இந்த ஆங்கிளும் வந்து 38 டிகிரி இருக்குமா. சரிங்களா. இப்போ இதோட மதிப்பு என்ன, 122 டிகிரி. இதோட மதிப்பு எக்ஸ். இதை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா. ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களில் சரிங்களா முக்கோணத்தினுடைய பண்புகள் நம்ம ஏற்கனவே படித்ததான். இந்த வெளிக்கோணம் வந்து இது வந்து இப்போ என்ன எடுத்துக்கலாம், சின்னு எடுத்துக்கோம். சாரி சி வேணாம், இங்கே பிக்யூஆர். எஸ், இந்த ஆங்கிள் வந்து பின்னு எடுத்துக்கலாம், இந்த ஆங்கிள் வந்து கியூன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா. வெளிக்கோணம் வந்து உள்ள எதிர்கோணங்களின் கூடுதலுக்கு சமமாக இருக்குன்றது கான்செப்ட். சரிங்களா. அப்படி பார்த்தீங்கன்னா அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன வரும், எக்ஸ் + 38 டிகிரி ஈக்குவல் 122 டிகிரி சொல்லியிருக்கோம். அப்போ எக்ஸோட மதிப்பு 84 டிகிரி. அவ்வளோதாங்க. ஸோ இந்த 2 கான்செப்ட், முதல்ல ஒத்த கோணங்கள் சமன்ற கான்செப்ட் படிச்சிருக்கணும். அடுத்து ரெண்டாவது வந்து இந்த வெளிக்கோணத்தின் மதிப்பு, முக்கோணத்தினுடைய வெளிக்கோணத்தின் மதிப்பு உள்ளெதிர் கோணங்களின் கூடுதலுக்கு சமமாக இருக்குன்றது கான்செப்ட். சரிங்களா. இதுவும் தெரிஞ்சுக்கணும். இது 2 தெரிஞ்சிருச்சுன்னா அந்த கணக்கு வந்து போட்டுடலாம். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 58வது கொஸ்டின். ஜாவேத் வந்து 10,000 ரூபாய் வந்து 2 வருஷத்துக்கு வந்து கூட்டு வட்டிக்கு வாங்குறான். சரிங்களா. வாங்கும்பொழுது அவன் வந்து 2 வருஷம் கழிச்சு வந்து 12,544 ரூபா செலுத்துறான் 2 வருஷம் கழிச்சு. இப்போ வந்து அதே அமௌண்ட் வந்து அவன் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டிக்கு வாங்கியிருந்தான் அப்படின்னா அவன் வந்து எவ்வளோ சேமிச்சிருக்க முடியும்னு சொல்லி கேட்குறான். அதாவது தனி வட்டிக்கு வாங்கினான்னா அவனோட வட்டி வீதம் குறையும் இல்லையா. அதனால் வந்து
தனி வட்டிக்கு வாங்கியிருந்தான் அப்படின்னா அவனுக்கு வந்து எவ்வளோ வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்லி கேட்குறான். ஃபஸ்ட் நமக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா இந்த மாதிரி பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க, அமௌண்ட் கொடுத்துட்டாங்க, சரிங்களா? அப்படின்னா கூட்டு வட்டியில் வந்து கேட்குறாங்க, கூட்டு வட்டியில் கொடுத்துட்டாங்க, அதனுடைய வட்டி விகிதம் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா பிரின்சிபல் எழுதுங்க, அடுத்து அமௌண்ட் எழுதுங்க, சரிங்களா? ரெண்டையும் சுருக்குங்க, சுருக்க முடிஞ்சால் சுருக்கிடுங்க, சரிங்களா? சுருக்கி ரூட் எடுங்க, அப்படி இல்லைன்னா டேரெக்டாக ரூட் எடுக்க முடியாதாலும் ரூட் எடுங்க, சரிங்களா? ரூட்டு போட்டு இப்போ 2 வருஷம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட், இதே 3 வருஷம் அப்படின்னா கியூப் ரூட், 4 வருஷம் அப்படின்னா ரூட் அண்டர் 4, சரிங்களா? இதுதான் கான்செப்ட். அப்போது இங்கே 2 வருஷன்றதுனால ஸ்கொயர் ரூட் அப்படின்னா இதை வந்து சுருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும்? இங்கே 100 வரும், இங்கே வந்து 112 வரும், சரிங்களா? அப்போது 100ல் இருந்த பிரின்சிபல் வந்து 112 மாதிரி இருக்குது. ஸோ வட்டி வீதம் எவ்வளோ கூடியிருக்கு? 12. ஸோ வட்டி வீதம் எவ்வளவு? 12 வந்து இன்ட்ரெஸ்ட் கூடியிருக்கு. எவ்வளோலேருந்து? 100%ல், 100லேருந்து. ஸோ அடி எடுத்தீங்க அப்படின்னா 12% தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், சரிங்களா? இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ 2 வருஷத்துக்கு வந்து நமக்கு வந்து வட்டி வந்து எவ்வளோ வந்திருக்கு? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு நிமிஷம். ஸோ நமக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியும். ஃபஸ்ட் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? பிரின்சிபல் வந்து 10,000 ரூபாய், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 12, வருஷம் வந்து 2 வருஷம். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 12%, வருஷம் வந்து 2 வருஷம், வகுத்து 100 அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும்? 100 12 2400 வந்து வட்டி, சரிங்களா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் 2 வருஷத்துக்கு. அதே இது 2 வருஷத்துக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 2544 ரூபா. இப்போ எவ்வளோ வந்து அவனுக்கு மிச்சமாக இருக்கும்? 144 ரூபா வந்து அவன் வந்து சேமிச்சிருக்க முடியும். அவ்வளோதாங்க. ஸோ வந்து பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வட்டி வீதம் கண்டுபிடிக்கணும்னா அந்த நம்பர் வந்து 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம் இருந்துச்சு அப்படின்னா 2 வருஷமாக இருந்தால் ஸ்கொயர் ரூட் போடுங்க, 3 வருஷம்னா கியூப் ரூட் போடுங்க. கியூப் ரூட் போட்டு டேரெக்டாக வந்து உங்களால் சுருக்க முடிஞ்சால் சுருக்குங்க, அப்படி இல்லைன்னா இந்த நம்பரை வந்து சுருக்கி 2வது கூட ரூட் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இதுதான் வந்து கான்செப்ட். அப்படி பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சிடும். அதுக்கடுத்து நமக்கு தேவையான விடையை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த கொஸ்டின் 59 கொஸ்டின். Samir buys an article with off-season discount 40% and sells at 25% discount on the market price. Find his percentage profit or loss. அதாவது சமீர் வந்து ஒரு பொருள் வந்து ஆஃப் சீசன் சமயத்தில் வந்து சீசன் இல்லாத சமயத்தில் 40% டிஸ்கவுண்ட் வந்து வாங்கிக்கலாம். வாங்கினதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் ப்ரைஸில் வந்து 25% டிஸ்கவுண்ட் கொடுத்து விற்கிறான் அப்படின்னா அவனுக்கு வந்து லாபமோ நட்டமோ எவ்வளோ கிடைக்கும்னு சொல்லி கேட்குறான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிஸ்கவுண்ட் வந்து எவ்வளவு? ஃபஸ்ட்டு வந்து எஸ்பி ஈக்குவல் டு 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜா. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு வந்து பொருள் வந்து எவ்வளோக்கு வாங்கியிருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 மைனஸ் 40 ஈக்குவல் டு 60% வந்து வாங்கியிருப்பான். ஃபஸ்ட்டு வந்து எஸ்பியோட பொருள் 60% வந்து வாங்கியிருப்பான். ஸோ இதுதான் வந்து ரெண்டாவது சிபியாவும் மாறும், சரிங்களா? இதுதான் ரெண்டாவது வந்து சிபியாவும் மாறும். எஸ்பியும் சிபியும் ரெண்டும் சேமாக இருக்கும் இந்த இடத்துல, சரிங்களா? சார் இப்போது இந்த 60% வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து ஒரு 25% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வந்து அவனுடைய ரெண்டாவது பொருளுடைய விற்பனை விலை என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 60%லேருந்து ஒரு 25% லாஸ்னா அப்படின்னா விற்பனை விலை என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விற்பனை விலை வந்து 75% இருக்கும். 100 மைனஸ் 25% ஈக்குவல் டு 75% சொல்லியிருக்கும், சரிங்களா? இப்போ வந்து ரெண்டாவது விற்பனை விலை வந்து 75% இருக்குது. ஸோ முதல் வந்து அடக்க விலை எவ்வளோ வந்திருக்கும்? 60%. இப்போ ரெண்டாவது விற்றது வந்து இப்போ 75% விற்றுருக்காங்க, சரிங்களா? எவ்வளோ வந்து லாபமாயிருக்கு? 15% வந்து லாபமாயிருக்கா அப்படின்னு நினச்சி போட்டிங்க அப்படின்னா தப்பு. 15% வந்து லாபம். எதுலேருந்து லாபம்? 60%லேருந்து 15% லாபம். அப்போது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜோட மதிப்பு என்ன? ப்ராஃபிட் அப்பான் சிபி இன்ட்டு 100%, சரிங்களா? இதுதான் ப்ராஃபிட் பர்சன்டேஜோட மதிப்பு ஃபார்முலா. ஸோ ப்ராஃபிட் எவ்வளவு? 15%, சரிங்களா? சிபி எவ்வளவு? 60% இன்ட்டு 100 ஈக்குவல் டு என்ன வரும்? 1/4, சரிங்களா? 4 அடி கொடுத்தீங்கன்னா 25 ஈக்குவல் டு 25% தான் அவனுடைய ப்ராஃபிட், சரிங்களா? நீங்கள் வந்து ப்ளஸ் 15% டேரெக்டாக வந்து 15% லாபம் சொல்லி போட்டுறக்கூடாது. நமக்கு வந்து எதுலேருந்து 15% லாபம் அப்படின்றத பார்க்கணும், சரிங்களா? அடக்க விலை 60% தான், சரிங்களா? அப்போ அடக்க விலையில் 60%னா ப்ராஃபிட் வந்து 15% அப்படின்னா
அடி கொடுத்தீங்க அப்படின்னா 25% வந்து ப்ராஃபிட் வந்து கிடைக்கும் நமக்கு. சரிங்களா? இந்த இடத்துல மைனர் மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 60வது கொஸ்டின். ஹவு மெனி நம்பர்ஸ் பிட்வீன் 300 and 1000 ஆர் டிவிசிபிள் பை 7? சரிங்களா? முதல்ல 300க்கு அடுத்து வகுப்படக்கூடிய எண் என்ன பார்த்தீங்கன்னா 7ஆல் வகுப்படக்கூடிய எண்ணு பார்த்தீங்கன்னா 4ல் 28, அடுத்து வந்து 20. ஸோ 21 இருந்துச்சுன்னா அந்த நம்பர் வந்து வகுப்படும். சரிங்களா? அப்போது ஃபஸ்ட்டு வகுப்படக்கூடிய எண் என்ன? 301. சரிங்களா? அது 1000 பக்கத்தில் வகுப்படக்கூடிய எண் என்ன பார்த்தீங்கன்னா 1000 வகுத்தல் 7. 4 7 7, மிச்சம் 3, 4 28, மிச்சம் 2. சரிங்களா? இப்போ இங்கே 21 போட்டோன்னா 1000 மேலே போயிடும். சரிங்களா? அது தேவையில்லை. 1000க்குள்ளே இருக்கிற மாதிரி நம்பர் தான் வேணும். ஸோ இதுலேருந்து வந்து 20 வந்து கழிக்கணும். 20 கழிச்சோம் அப்படின்னா அந்த நம்பர் வந்து நமக்கு கிடச்சிடும். ஸோ அந்த நம்பர் வந்து 20 கழிச்சோம் அப்படின்னா என்ன வரும்? 980ன்னு சொல்லி வரும். சரிங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்பர் தெரியும், லாஸ்ட் நம்பர் தெரியும். காமன் டிஃப்ரென்ஸ் என்ன? இது வந்து ஃபஸ்ட்டு டேர்மு, இது வந்து ஃபஸ்ட்டு டேர்மு, இது வந்து லாஸ்ட் டேர்ம். சரிங்களா? இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க? ஹவு மெனி நம்பர்ஸ் தான் கேட்குறாங்க. சரிங்களா? இப்போது இது வந்து கூட்டுத்தொடரில் இருக்குமா? வித்தியாசம் என்ன? ஒவ்வொரு எண்ணுக்கும் வந்து வித்தியாசம் என்ன வரும்? அடுத்து 308 வரும், அடுத்து 315 வரும். சரிங்களா? அப்படி போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? 980 வரைக்கும். அப்போது ஃபஸ்ட்டு டேர்மு 301, லாஸ்ட் டேர்ம் வந்து 980. காமன் டிஃபரன்ஸ் என்ன? 7. சரிங்களா? அப்போது கூட்டுத்தொடரில் வந்து டோட்டல் டேர்ம்ஸ். சரிங்களா? டோட்டல் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? ஏற்கனவே பார்த்ததானா? என்னது? லாஸ்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம் அப்பான் காமன் டிஃபரன்ஸ் ப்ளஸ் 1. நேற்றே இந்த ஃபார்முலா பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? நேற்று இந்த ஃபார்முலா பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? சரிங்களா? அப்போது என்ன வரும்? டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் என்ன? 980 மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம் 301 வகுத்தல் 7 ப்ளஸ் 1. இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 679ன்னு சொல்லி வரும், வகுத்தல் 7. அடி எடுத்திங்கன்னா 9 63, மிச்சம் 4. சாரி 989, 980. ஆஹா, 4ல் 28, மிச்சம் 20. 7ல் 14 போகும் இல்லையா? தப்பு பண்ணிட்டேன் பார்த்தீங்களா? இங்கே 7ல் 14 போகும். அப்போது 7ல் 14, 20, 14 போகும், மிச்சம் 6 இருக்கும். ஸோ அந்த நம்பர் என்னவாக இருக்கும்? 994ன்னு சொல்லியிருக்கும். சாரிங்க, இந்த இடத்துல மைனர் மிஸ்டேக் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா? 994ன்னு சொல்லி அந்த நம்பர் இருக்கும். சரிங்களா? அப்போது இந்த இடத்துல 994 மைனஸ் 309னா என்ன வரும்? 3, 693 சொல்லி வரும். அப்போது இதை வகுத்தீங்கன்னா 9763 மிச்சம் 6, 9763 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு மொத்தமாக வந்து 100 டேர்ம்ஸ் வந்து இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த கான்செப்ட் தெரியணும். சரிங்களா? டிஎன் ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். ஒரு நம்பர் வந்து கூட்டுத்தொடரில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா முதல் எண் கடைசி எண் தெரியும் அப்படின்னா நம்ம வந்து ஃபார்முலா என்ன? மொத்த டேர்ம்ஸ் வந்து எத்தனை இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா லாஸ்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம் வகுத்தல் காமன் டிஃபரன்ஸ் ப்ளஸ் 1ன்றதான் ஃபார்முலா. இது தெரிஞ்சுன்னா கணக்கு போட்டுடலாம். அடுத்த கணக்கு ஒரு வீல். சரிங்களா? ஒரு சைக்கிளுடைய வீல் வந்து 7000 முறை சுற்றுது. சரிங்களா? 77,000 டைம்ஸ் வந்து ரிவால்வ் ஆகுது. அப்படி ரிவால்வ் ஆகும் போதில் சுற்றும் போது 11 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணி முடிக்குது. அப்படின்னா அந்த வீலினுடைய டயமீட்டர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஒரு ரொட்டேஷனுக்கு, சரிங்களா, ஒரு ரொட்டேஷன், ஒரு ரிவால்வ், ஒரு ரெவல்யூஷன். சரிங்களா? ஒரு ரெவல்யூஷனுடைய மதிப்பு என்னவாக இருக்கும்? வட்டத்தினுடைய சுற்றளவாக இருக்குமா? 2πr இருக்குமா? ஸோ 17,000 ரெவல்யூஷனோட மதிப்பு 17,000 ரெவல்யூஷனோட மதிப்பு 17,000 இன்ட்டு 2πr. ஸோ இதோடைய மதிப்பு அளவு, இதோட மதிப்பு 11,000, 11 கிலோமீட்டர். நமக்கு வந்து ஆன்சர் என்ன இருக்குது? சென்டிமீட்டரில் இருக்குது. ஸோ 11 கிலோமீட்டர் வந்து மீட்டரில் மாற்றோம்னா 11 × 1000, 11,000 மீட்டர். மீட்டர் வந்து மறுபடியும் வந்து சென்டிமீட்டரை மாற்றோம்னா ஒரு மீட்டர் வந்து 100 மீட்டர் சமம். ஸோ இன்ட்டு 100 அப்படின்னா அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா 7,000 இன்ட்டு 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு r ஈக்குவல் டு 11 இன்ட்டு 1000 இன்ட்டு 100. ஸோ அடி எடுத்திங்கன்னா
7க்கு 7 அடி ஆயிரும் சரிங்களா. அடுத்து 3 சைவருக்கு 3 சைவர் அடி ஆயிரும். அதுக்கு அடுத்தது இங்கே என்ன இருக்குது, 2 12 சாரி 2 11 22 1 11 1. அடுத்ததாக அடி கொடுத்தீங்க அப்படின்னா ஆரோட மதிப்பு 100 மைனஸ் 2 × 2 4 ஈக்குவல் டு 25 சென்டிமீட்டர்னு சொல்லி கிடைக்கும். டேரெக்டாக போட்டுருங்க 25 சென்டிமீட்டர், தப்பு வரும். நமக்கு என்ன கேட்குறாங்க, டயாமீட்டர் கேட்குறாங்க. நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கோம், ஆரம் தான் கண்டுபிடிச்சிக்கோம். ஸோ டயாமீட்டர் ஈக்குவல் டு வட்டத்தினுடைய விட்டம் ஈக்குவல் டு 2 ஆரத்துக்கு சமம், ஆரத்தின் 2 மடங்கு சமம். ஸோ 2 × 25 ஈக்குவல் டு 50 சென்டிமீட்டர். இப்படி தான் கணக்கில் வந்து குழப்புவான். நீங்கள் வந்து விடையை வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு போட்டிருப்பீங்க, ஆரம் நினச்சிட்டு 25 சென்டிமீட்டர் பார்த்ததுமே 25 தான்டா ஆன்சரை போடுறான்னு சொல்லி போட்டுருவீங்க. ஆனால் அவன் கேட்டது என்ன கேட்டிருப்பான், டயாமீட்டர் கேட்டிருப்பான். இந்த மாதிரி தான் கணக்கில் வந்து கேட்பான். இதே மாதிரி தான் குழாய் கணக்கில் கேட்பான். பாதி தொட்டி நிரம்புறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், பாதி வேலையை செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், அப்படி சொல்ல கொஸ்டின் வந்து கேட்டு நம்மளை வந்து மார்க் வந்து எடுக்கூடாமல் பண்ணிடுவானுங்க. நீங்கள் வந்து கொஸ்டின் வந்து எப்பவுமே தெளிவாக படிக்கணும் சரிங்களா. ஸோ ஆன்சர் என்ன வரும், ஆரம் வந்து 25 சென்டிமீட்டர், விட்டம் வந்து 50 சென்டிமீட்டர் வரும். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 63வது கொஸ்டின். The length of the rectangle is 2 meter less than the thrice its breadth. ஒரு செவ்வகத்தினுடைய நீளம் வந்து அதனுடைய அகலத்தின் 3 மடங்கை விட 2 கம்மியாக சரிங்களா. அப்போ நீளம் வந்து அகலத்தின் 3 மடங்கை விட 2 கம்மி சரிங்களா. இப்போது அதனுடைய சுற்றளவு வந்து 28 சென்டிமீட்டர் 28 மீட்டர் அப்படின்னா அகலம் என்ன சொல்லிக்கிறேன். ஸோ செவ்வகத்தினுடைய சுற்றளவு ஃபார்முலா என்ன, 2l+p சரிங்களா. 2l+pயோட மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2l+pயோட மதிப்பு 28 மீட்டர். நமக்கு எல்லோட மதிப்பு தெரியுமா, அதை அப்படியே ஃபார்முலாவில் புட் பண்ணுங்கள். 2 × 3b + 3b - 2 + p சரிங்களா. எல்லுக்கு பதிலாக இந்த டோட்டலையும் அப்படியே புட் பண்ணுறோம் சரிங்களா. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. +p = 28 சரிங்களா. இப்போ என்ன வரும், 2 × 4b - 2 × 2 4 = 28. ஸோ 8bனுடைய மதிப்பு என்ன வரும், 32 சொல்லி வரும். அப்போ பியோட மதிப்பு 4 சென்டிமீட்டர் 4 மீட்டர். அவ்வளோதாங்க. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 67வது கொஸ்டின். Grandfather of Sukhdev Baldev divided an amount 2150 among them in the ratio 20:23. அதாவது சுகதேவ் அப்புறம் பல்தேவனுடைய தாத்தா வந்து 2150 ரூபாய் வந்து அவங்க 2 பேருக்கு கடையில் வந்து 20 அப்புறம் 23 ரூபா விகிதத்தில் வந்து பிரித்து கொடுக்குறாரு. இப்போ வந்து 2 பேருமே வந்து 100 ரூபாய் வந்து தனித்தனியாக வந்து ஒரு சேரிட்டிக்கு வந்து டொனேட் பண்ணிடுறாங்க. அப்படின்னா அவங்கள்ட்ட மிச்சம் இருக்கிற அந்த அமௌண்ட்டினுடைய ரேஷியோ என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. வேற ஒன்றும் இல்லை. இப்போ வந்து சுகதேவ் இங்கே வந்து பல்தேவ், இவங்களுடைய ரேஷியோ என்ன, 20 23 சரிங்களா. அப்போ இது உங்களோட மதிப்பு என்ன, பணத்துடைய மதிப்பு 20x 23xன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதோட டோட்டல் அளவு 43x தான் வந்து டோட்டல் அமௌண்ட் 2150. அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன வரும், 50 ரூபான்னு சொல்லி வரும் சரிங்களா. அப்போது இந்த பணத்தோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 20 × 50 அடுத்ததாக 23 × 50 சொல்லி அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பணத்தோட மதிப்பு இருக்கும் 1000 ரூபாய். அடுத்து 1150 ரூபாய். இதில் 2 பேருமே வந்து 100 ரூபா வந்து டொனேஷன் பண்ணிடுறாங்க சரிங்களா. 100 ரூபா வந்து டொனேஷன் பண்ணிடுறாங்க அப்படின்னா அதோட மதிப்பு என்ன வரும், 900 ரூபாய். இவரோட மதிப்பு 1050 ரூபாய்னு சொல்லி வரும். இப்போ 0க்கு 0 அடியாயிரும், 90 90னா 15. ஸோ 4 15 5 15 60 6 15 75 7 15 5 15 75 6 15 90 சரிங்களா. 15 ஆயிரம் எடுத்தீங்கன்னா 6 15 90. அடுத்து 7 15 105. ஸோ 6:7ன்ற விதத்தில் அவங்கள்ட்ட இப்போதைக்கு இருக்கிற பணம் வந்து 6:7ன்ற விதத்தில் இருக்கும். அடுத்து the top of 2 towers heights are x and y சரிங்களா. standing on level ground, subtended angles 60 degree and 30 degree respectively at the midpoint of the line joining their feet. The value of x is y. ஒன்றும் இல்லைங்க, ரெண்டு டவர் இருக்குது சரிங்களா. 2 டவர் இருக்குது. இந்த டவர் வந்து ஒரு நிலத்தில் இருக்குது சரிங்களா. இதனுடைய ஹெயிட் வந்து ஒன்னோட ஹெயிட் வந்து எக்ஸ், இன்னொன்னோட ஹெயிட் வந்து ஒய். இதுக்கு ரெண்டுக்கு வந்து ஒரு மிட் பாயிண்ட் இருக்குது. அதுலேருந்து இந்த டவருக்கு வந்து மேலே வந்து ஒரு ஆங்கிள் பார்வையில் பார்த்தாங்க அப்படின்னா இதோட மதிப்பு என்னவா இருக்கும், ஒன்று வந்து 60 டிகிரியில் இருக்குது, இன்னொன்று வந்து
30 டிகிரியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா எக்ஸ் ஒயினுடைய விகிதம் என்னவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தா தான் இது வந்து ஒரு செங்கோணம் கோணம். அப்போது இது வந்து 90 டிகிரி. அப்போ இதோட மதிப்பு என்ன இருக்கும்? 30 டிகிரி இருக்கும். இதுவும் வந்து ஒரு 90 டிகிரி செங்கோண முக்கோணம்ன்றனால இது ஒரு 90 டிகிரி இருக்கும். இது வந்து 60 டிகிரி இருக்கும். சரிங்களா? நம்ம ஆல்ரெடி பார்த்தா தான் செங்கோண முக்கோணத்தில் 30 டிகிரிக்கு 60 டிகிரி 90 டிகிரிக்கு வந்து என்ன தொடர்பு இருக்குன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 30 டிகிரிக்கு எதிரே உள்ள பக்கத்தோட மதிப்பு என்ன இருக்கும்? 1ன்னு சொல்லியிருக்கும். 60 டிகிரிக்கு எதிரே உள்ள பக்கத்தோட மதிப்பு √3ன்னு சொல்லியிருக்கும். 90 டிகிரிக்கு எதிரே உள்ள பக்கத்தோட மதிப்பு 2ன்னு சொல்லி வந்திருக்கும். சரிங்களா? அப்போ நமக்கு என்ன தேவை? எக்ஸ் ஒய்னோட மதிப்பு தான் தேவை. சரிங்களா? அப்போது இது 60 டிகிரி, இது 30 டிகிரி. அப்படின்னா இதுக்கு எதிரே உள்ள பக்கம் இதோட மதிப்பு 1ன்னு சொல்லியிருக்கும். சரிங்களா? அப்போ 60 டிகிரிக்கு எதிரே உள்ள மதிப்பு எக்ஸோட மதிப்பு √3ன்னு சொல்லியிருக்குமா? ரெண்டாவது, இங்கே த சேம் 30 டிகிரிக்கு எதிரே உள்ளது வந்து 1ன்னு சொல்லியிருக்கும். 60 டிகிரிக்கு எதிரே உள்ளது √3ன்னு சொல்லி மாறி இருக்கும். சரிங்களா? இப்போது நல்லா கவனிங்க. இப்போது இந்த மிட் பாயிண்ட்னு சொல்லிட்டாங்க. இது வந்து மிட் பாயிண்ட்னு சொல்லிட்டாங்க. இது வந்து மிட் பாயிண்ட்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா இது ரெண்டுக்குள்ள தூரம் வந்து சமமாக இருக்கணுமா? அப்போ இங்கே 1 இருக்கு, இங்கே √3ன்னு சொல்லியிருக்கு. அப்போ இது ரெண்டும் வந்து சமப்படுத்தணும். சமப்படுத்தினா என்ன பண்ணணும்? இது வந்து √3 இருக்குன்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிடும். ஸோ இது வந்து √3 இருக்குனீங்கன்னா எக்ஸோட மதிப்பு என்ன வரும்? 3ன்னு சொல்லி வரும். சரிங்களா? இங்கே அதே நேரத்தில் இங்கே வந்து 1ஆல் பெருக்கும். 1 வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ இதோட மதிப்பு √3, இதோட மதிப்பு √3. ஏன்னா மிட் பாயிண்ட்னால ரெண்டோடைய பகுதி வந்து சேமாக இருக்கும். அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன இருக்கும்? எக்ஸோட மதிப்பு 3ன்னு சொல்லியிருக்கும். ஒய்யோட மதிப்பு 1ன்னு சொல்லியிருக்கும். அவ்வளோதாங்க. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 69வது கொஸ்டின். ஒரு பொருளை வந்து 1360 ரூபாய்க்கு விற்கும்பொழுது ஒரு டீலருக்கு வந்து 15% நட்டம் கிடைக்குது. சரிங்களா? இப்போ வந்து 10% லாபம் கிடைக்கிறதுக்கு அந்த பொருளோட விற்பனை விலை என்னவா இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. 15% நட்டம் அப்படின்னா எஸ்பி என்னவா இருக்கும்? எஸ்பி இஸ் ஈக்குவல் டு 100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ். சரிங்களா? இப்போ 100 மைனஸ் 15 ஈக்குவல் டு 85% தான் அந்த பொருளோட விற்பனை விலையாக இருக்கும். ஸோ 85%ன்றது எவ்வளவு? 1360 ரூபா. நமக்கு SP2 என்ன இருக்கணும்? 100 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ். அப்போ 110% சொல்லி லாபம் வந்து இருக்கணும். சரிங்களா? அப்போது 85% மதிப்பு 1360 ரூபா. அப்படின்னா 110% மதிப்பு என்ன இருக்கும்? 1360 வகுத்தல் 85 இன்ட்டு 110ன்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? படி கொடுத்தீங்க அப்படின்னா 5 17 85, 7 17 119, 8 17 136, 80. அடுத்து அடி கொடுத்தீங்கன்னா 16. ஸோ ஆன்சர் என்ன வரும்? 1760 ரூபான்னு சொல்லி நமக்கு வந்து விற்பனை விலை வந்து 110 ரூபாய்க்கு 110% லாபம் கிடைக்குன்னா 1760 ரூபாய்க்கு வந்து பொருளை வந்து விற்கணும். அடுத்த கொஸ்டின் 73வது கொஸ்டின். 0.037 பார் சொல்லியிருக்கு. இந்த நம்பர் வந்து PQ ஃபார்மேட்டில் வந்து எழுத சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இப்போது இது வந்து எப்படி எழுதணும் அப்படின்னா இது அப்படியே எழுதிக்கோங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பாரில் இருக்கிறதுனால இந்த நம்பர் வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே பாரில் இருந்தால் ரொம்ப சிம்பிளாக வந்து எல்லாத்துக்கும் கீழே வந்து 9 போட்டு போயிடலாம். சாரிங்க. இப்போ தசமத்துக்கு அப்புறம் எத்தனை நம்பரில் பார் இருக்குது? ஒரே ஒரு நம்பரில் தான் பார் இருக்குது. சரிங்களா? பார் இல்லாமல் வந்து கோடு இல்லாமல் வந்து ரெண்டு தசமம் இருக்குது, 2 ஸ்தானம் இருக்குது. சரிங்களா? அப்போ வகுத்தல் என்ன வரும்? எத்தனை நம்பர் வந்து பார் இருக்கோ அத்தனை 9 போடணும். எத்தனை நம்பர் தசமத்துக்கு அப்புறம் பார் இல்லாமல் இருக்கோ அத்தனை 0 போடணும். சரிங்களா? அப்போ 2 நம்பர். அதுக்கடுத்து மேலே என்ன பண்ணணும்னா இந்த நம்பர் அப்படியே எழுதுங்க. 037 அப்படியே எழுதிட்டு எந்த நம்பர்லாம் பார் இல்லாமல் இருக்கோ அந்த நம்பர் வந்து கழிச்சிருங்க. அவ்வளோதாங்க, கணக்கு முடிஞ்சு. ஸோ அப்போ என்ன வரும்? 34/900 ஈக்குவல் டு 17/450. இதுதான் கான்செப்ட். அடுத்த கொஸ்டின் 74வது கொஸ்டின். சரிங்களா? சம் ஆஃப் 2 டிஜிட் 2 இலக்க எண்ணுடைய கூடுதல் வந்து 6. அடுத்ததா அந்த எண்ணுடைய டிஜிட் வந்து ரிவர்ஸில் போட்டோம் அப்படின்னா அது என்னவா இருக்கும் அப்படின்னா அதனுடைய அந்த ஒரிஜினல் எண்ணுடைய டபுள் மடங்குல இருந்து 6 கழிக்கிறதுக்கு சமமாக இருக்கும். இந்த மாதிரி கணக்குக்கெல்லாம் ஆப்ஷன் பேஸ்டாக போயிருங்க. ஆப்ஷன் யூஸ் பண்ணி போயிருங்க. சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா 4வது ஆப்ஷன் ஒரு ஒரிஜினல் நம்பர் அதனுடைய டபுள் மடங்கு
அதை திருப்பி போட்டிங்கன்னா இந்த எண்ணினுடைய இது திருப்பி போட்டிங்கன்னா என்ன வரும் 42 சொல்லி வரும். ஸோ அது வந்து என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரிஜினல் நம்பர்னுடைய 2 மடங்குலேருந்து 6 கழித்ததுக்கு சமமாக இருக்கும்னு சொல்லி கேட்டாங்க. அப்போது 48 மைனஸ் 6 ஈக்குவல் டு 42 சாட்டிஸ்ஃபிகேஷன் ஆகுதா? அப்போ இதுதான் கொஸ்டின், இதுதான் ஆன்சர். இந்த மாதிரி கணக்குக்கு குழப்பாதீங்க, ஆப்ஷன் யூஸ் பண்ணி போயிருங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 75ஆவது கொஸ்டின். இதில் வந்து √3 sin θ மைனஸ் காஸ் θவோட மதிப்பு கொடுத்தாங்க. கேட்குறது காஸ் கியூப் θ மைனஸ் √3 sin கியூப் θவோட மதிப்பு கேட்குறாங்க. இது எப்படி எழுதலாம்? √3 sin θ ஈக்குவல் டு காஸ் θன்னு சொல்லி எழுதலாமா? அங்கே மைனஸில் இருக்கிறது சமன்பாடுக்கு அந்த பக்கம் மொத்தத்தில் ப்ளஸில் வரும். சரிங்களா? இதை வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா √3 sin θ ஈக்குவல் டு 1 × காஸ் θ சொல்லி எடுத்துக்கிறோம். அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா sin θ அப்பான் காஸ் θவோட மதிப்பு என்ன வரும்? 1/√3. இது எதுக்கு சமம் பார்த்தீங்கன்னா tan θக்கு சமமாக இருக்குமா? sin θ அப்பான் காஸ் θவோட மதிப்பு tan θ. tan θ ஈக்குவல் டு 1/√3னா tan எந்த இதனுடைய மதிப்பு 1/√3 பார்த்தீங்கன்னா tan 30 மதிப்பு தான் வந்து 1/√3. ஸோ தீட்டாவோட மதிப்பு 30 டிகிரி. அவ்வளோதாங்க. இது அப்படியே வந்து இது அப்படியே வச்சுக்கோங்க. நம்ம அப்படியே வந்து இதில் ஃபார்முலா புட் பண்ணிங்கன்னா முடிஞ்சிச்சு. ஸோ காஸ் 30 டிகிரி கியூப் மைனஸ் √3 சைன் கியூப் 30 டிகிரி. காஸ் 30 டிகிரியோட மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா √3/2. சரிங்களா? காஸ் 30 டிகிரி மதிப்பு. ஸோ த ஹோல் கியூப் மைனஸ் √3 இன்ட்டு சைன் 30 டிகிரியோட மதிப்பு என்ன? 1/2 த ஹோல் கியூப் ஈக்குவல் டு என்ன வரும்? 3√3 சொல்லி வரும். வகுத்தல் 8 மைனஸ் இங்கே 1 அப்படியே இருக்கும், கீழே 8ன்னு சொல்லி வரும், √3. சரிங்களா? 3 √3லேருந்து 1 √3 கழிச்சிங்கன்னா என்ன வரும்? 2 √3ன்னு சொல்லி வருமா? வகுத்தல் 8. ஸோ 2க்கும் 4க்கும் 8 கட்டி கொடுத்தீங்கன்னா 4 ஈக்குவல் டு √3/4ன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 76வது கொஸ்டினுங்க. The mean of ages of 9 children in a joint family is 14 years. ஒரு கூட்டு குடும்பத்தில் வந்து 9 குழந்தைகளுடைய சராசரி வயசு வந்து 14. அதில் வந்து அவங்க தாத்தா பாட்டிங்களோட வயசு வந்து 71 67 அப்படின்னா அந்த குழந்தைகள் அப்புறம் கிராண்ட் பேரண்ட்ஸ் அந்த வயதான பாட்டி தாத்தாவினுடைய மொத்த பேருனுடைய சராசரி எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ 9 சில்ட்ரனுடைய ஆவரேஜ் எவ்வளவு? 14. அப்போ டோட்டல் எவ்வளோ இருக்கும்? 9 × 14 ஈக்குவல் டு எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா சில்ட்ரனுடைய வயசு. சரிங்களா? சில்ட்ரனோட டோட்டல் வயசு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 9 × 14 126 சொல்லியிருக்கும். சரிங்களா? இதில் தாத்தாவோட வயசு பாட்டியோட வயசு கூட்ட வேண்டியிருக்கும். 71 67 இது எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா 264 சொல்லி மொத்த வயசு இருக்கும். டோட்டல் ஏஜ். இப்போ நமக்கு என்ன தேவை? எல்லாருடைய சராசரின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஆவரேஜ் என்ன வரும் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஏஜ் 264 வகுத்தல் 9 சில்ட்ரன் அப்புறம் 2 தாத்தா பாட்டி 2 பேர் சேர்ந்து மொத்தம் 11 பேர். சரிங்களா? 264 வகுத்தல் 11 ஈக்குவல் டு என்ன வரும்? ஆவரேஜ் வந்து 24 இயர்ஸ் சொல்லி வரும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 80வது கொஸ்டின். ஒரு மனிதன் வந்து a man and a woman can complete the work in 8 and 12 days. ஒரு ஆண் அப்புறம் ஒரு பெண் வந்து ஒரு வேலையை வந்து 8 நாட்கள் அப்புறம் 12 நாட்கள் தனித்தனியாக வந்து வேலையை முடிக்கிறாங்க. சரிங்களா? அப்படின்னா 2 ஆண் மற்றும் 3 பெண்கள் சேர்ந்து அந்த வேலையை வந்து எத்தனை நாள் முடிப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆண் வந்து எத்தனை நாள் வேலை முடிக்கிறான்? 8 நாளில் வந்து ஆண் வந்து வேலையை முடிக்கிறான். 12 நாளில் வந்து பெண்கள் வந்து வேலையை முடிக்கிறாங்க. இது ரெண்டும் வந்து சமமாக இருக்குது. அப்போ ஆணுக்கும் பெண்ணுக்குமான விகிதம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாங்க 12 இருந்தாங்க 8. சரிங்களா? 3:2ன்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? இது வந்து எஃபிஷியன்சி. அப்போ டோட்டல் ஒர்க் என்னவாக இருக்கும்? டோட்டல் ஒர்க் வந்து ஏதாவது ஒன்றில் போடுங்க. 8 ×
3 சரிங்களா, 24 சொல்லியிருக்கோம். நமக்கு என்ன தேவை, 2 ஆண்கள் அப்புறம் 3 பெண்கள் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாள் முடிப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ டோட்டல் ஒர்க்கு வகுத்தல் அவங்களோட எஃபிஷியன்சி என்ன, 2 ஆண்கள் 2 × 3 ப்ளஸ் 3 × 2 3 பெண்கள் ஈக்குவல் டு 6 × 6 12. ஸோ 24 வகுத்தல் 12 ஈக்குவல் டு 2 நாளில் வந்து அந்த வேலையை வந்து முடிச்சிருப்பாங்க. அடுத்து 2 எண்களோட ஹெச்சிஎஃப் என்ன சொல்லி கேட்குறாங்க. 2 எண்களோட ஹெச்சிஎஃப் என்ன வரும், 4 தான் வரும். 52 100 அடி கொடுத்தீங்கன்னா 2 எடுத்தீங்கன்னா 26 50. அடுத்து மறுபடியும் 2 எடுத்தீங்கன்னா 13 50. 13ன்றது ஒரு ப்ரைம் நம்பர். ஸோ அதுக்கடுத்து வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஆன்சர் வந்து 4ன்றது ஆன்சர். அடுத்து 82வது கொஸ்டின். இதை சுருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும், 8 80 வகுத்தல் 8 ஈக்குவல் டு என்ன வரும், 10ன்னு வரும். 10 கூட்டல் போர்டு மாஸ்டர் இப்படி ஃபஸ்ட்டு வந்து இந்த பெரிய ப்ராக்கெட்டை பார்க்கணும். அந்த பெரிய ப்ராக்கெட்டுக்குள்ளே இந்த சின்ன ப்ராக்கெட் இருக்கும், அதுக்கும் உள்ள இந்த சின்ன ப்ராக்கெட் இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த பெரிய ப்ராக்கெட்டுக்குள்ளே இந்த சின்ன ப்ராக்கெட் இருக்குது, அதுக்கும் சின்னதாக ப்ராக்கெட்டு இது. ஸோ 6 30 30 மைனஸ் 30 0 வந்துடும் சரிங்களா. 0 + 4 -12 ஈக்குவல் டு -8ன்னு சொல்லி வரும். ஈக்குவல் டு 2ன்றது ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 83வது கொஸ்டின்ங்க. 140 கிராம் சரிங்களா, 140 கிராம் பித்தளை வந்து காப்பரோட கலந்து ஒரு சேர்மம் வந்து உருவாக்கப்படுகிறது, உலோக கலவை வந்து உருவாக்கப்படுகிறது. அதில் வந்து பித்தளையும் காப்பரோடைய விகிதம் வந்து 4:3ன்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா காப்பர் வந்து அந்த உலோக கலவையில் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. பித்தளை அப்புறம் காப்பர் 4:3ன்ற விதத்தில் இருக்கா. இதில் பித்தளையோட மதிப்பு என்ன, 140 கிராம் டோட்டலாக. அப்போது இதோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 35 கிராம்னு சொல்லி வரும். அதே சேம் தான் இங்கேயும் 35 பிறகுனீங்க அப்படின்னா என்ன வரும், 105 கிராம் வந்து காப்பர் வந்து அந்த உலோக கலவையில் வந்து இருக்கும் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் 80. ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க, 25 ஸ்டூடெண்டோடைய வெயிட்டினுடைய டேட்டா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து யாருடைய வெயிட் வந்து இருக்கையிலே அதிகம்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி கொஸ்டினுக்கு ஆப்ஷன் யூஸ் பண்ணி போங்க சரிங்களா. இருக்கையிலே அதிகமானது என்ன பார்த்தீங்கன்னா 56 இருக்கா, இந்த இடத்துல இருக்கையிலே அதிகமானது 59 சரிங்களா. இங்கே கொடுக்கப்பட்டதுலேயே இருக்கையிலே ஹையஸ்ட் வந்து 59. 59 இந்த இதில் இருந்துச்சு அப்படின்னா அதான் இருக்கையிலே ஹெவியஸ்ட்டு. ஸோ 59 ஆல்ரெடி இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து 59 தான். டேரெக்டாக இந்த கணக்கெலாம் ஆப்ஷன் யூஸ் பண்ணி போடுங்கப்பா, உங்களுக்கு வந்து விடை வந்து சீக்கிரமாகவே போட்டு முடிச்சிடலாம். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா அதே சேம் தான். மோஸ்ட் காமன்லி அப்சர்வ்டு வெயிட் என்ன சொல்லி கேட்குறாங்க. கொடுக்கப்பட்டதில் வந்து எந்த வெயிட் வந்து அதிகமான தடவை வந்து ரிப்பீட் ஆகுதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த டேட்டாவோடைய மோடு தான் கேட்குறாங்க சரிங்களா. மோஸ்ட் ரிப்பீட்டட் நம்பர் ஆப்ஷன் படி போனீங்கன்னா 52 வந்து 3 டைம் இருக்கும், 54 வந்து 3 டைம்ஸ் இருக்கும், அதே நேரத்தில் 55 3 டைம்ஸில் வந்துருக்கும். பட் 53 வந்து எத்தனை டைம் இருக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 8 டைம்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் வந்து மோஸ்ட் காமன்லி அப்சர்வ்டு வெயிட் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா அதே சேம் தான். among the following option what is the weight that appears least number of times in the given data. கொடுக்கப்பட்ட வந்து இருக்கையிலே கம்மியான முறை வந்து வந்திருக்கக்கூடிய வெயிட் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். 52 வந்து 3 டைமு, 54 வந்து 3 டைம் வந்து இருக்குன்னு சொல்லி கொடுத்தோம், நம்ம ஆல்ரெடி பார்த்ததான் சரிங்களா. 58 எத்தனை டைம் இருக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 டைம் இருக்கும். பட் 50 வந்து ஒரே ஒரு டைம் மட்டும்தான் இருக்கும் சரிங்களா. அப்போ ஆன்சர் வந்து இருக்குல்ல கம்மியான டைம் அப்பியர் ஆகக்கூடாது, 50 மட்டும்தான் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த ரேஞ்ச் ஆஃப் தி கிவன் டேட்டா. ஒரு டேட்டாவை கொடுத்து அதில் வந்து கிவன் ரேஞ்சு கேட்டாங்க அப்படின்னா ரேஞ்சுக்கு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் வேல்யூ மைனஸ் லோவஸ்ட் வேல்யூ சரிங்களா. நம்ம ஆல்ரெடி பார்த்தது ஹையஸ்ட் வேல்யூ நமக்கு என்ன தெரியும், 53 தெரியும். லோவஸ்ட் வேல்யூ என்ன 50 ஈக்குவல் டு 9ன்றதான் ஆன்சர் சரிங்களா. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.